ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான காரசாரமான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ஹோட்டல் ஸ்டைலில். இது இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணி நான் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் நான் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு இதை ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு ஒரு ஆஃப் ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஆஃப் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதன் பிறகு பார்த்திங்கன்னா, வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவு ஃப்ரை ஆனதன் பிறகு பார்த்திங்கன்னா, இதுக்கு முந்திரி நான் ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி லைட்டாக சூடானதன் பிறகு நான் தக்காளி ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகணும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி இது நல்லா இந்த மாதிரி குலைவாக வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, முன்னாடி இருந்ததுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, ஜீரகம் கொஞ்சமாக வாசத்துக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணதன் பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்ச விழுதை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததன் பிறகு பார்த்திங்கன்னா, இந்த மசாலா அரைச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அந்த குழம்பு. பார்த்திங்கன்னா, 2 தோசை போகிற இடத்துல ஒரு 5-6 தோசையாவது உள்ளே இறங்கும். அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.